கடையில இருக்கிறாங்க. இந்தா வந்துருச்சு நம்ம அக்கா. நம்ம அக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசத்தோட வரும். ஏன்னா மனசை பதற வைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. எல்லாரும் வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றும் போது நம்மளா பேண்ட்டை போடுவோம், நம்மளா சட்டை மாட்டுவோம். சப்போஸ் குழந்தைகளா இருந்தா நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா பாட்டு விடுவாங்க, இல்ல நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க போட்டு விடுவாங்கன்னு வைங்களா. ஆனா இந்த அம்மாவுக்கு மட்டும் 10 பேர் சேர்ந்துதான் ட்ரெஸ்ஸை மாட்டி விடணும், சரி 10 பேர் சேர்ந்துதான் ட்ரெஸ்ஸை கலட்டியும் விடணும். சரி எங்கேயாவது போகும்போது 10 பேர் கூடவே போகணும். இந்த அரசியல்வாதிலாம் ரவுடி இப்படிலாம் போகும்போது பின்னாடி போவாங்கல்ல, அந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து பாவாடையோ ட்ரெஸ்ஸையோ தூக்குன மாரிக்கே தான் போகணும். திருப்பி வரும்பொழுது 10 பேரோட தான் வரணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா போகும்போது ஆட்டோவில் போவோம், இல்லை பஸ்ஸில் போவோம், வரும்போது பஸ்ஸில் போவோம் வருவோம், இல்லை பைக்கில் வருவோம். உண்மை. ஆனால் இந்த அம்மாவை கிடையாது. போகும்போதும் கண்டெய்னரில் போகணும், வரும்போதும் கண்டெய்னரில் வரணும். ஏன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் அந்த அம்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை எப்படி ஒரு 2-3 மாதம் ஆகும் ரெடி பண்ண. ஒரு 4-5 டெய்லர் வரிசையை கட்டி போட்டு தச்சாதான் செய்யலாம். அது போக அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-60 பேர் ஒளியலாங்க. ஏதாவது ஒரு அவசரம்னா டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓஹோ, கதை இப்படி போகுதா? அதாவது நம்ம வந்து ரோட்ல போற ஒரு பொண்ணை இப்படி திரும்பி பார்த்தாவே பிரச்சனை. ஆனால் இவங்கள பாருங்களேன், 10 பேர் சேர்ந்து துணியை ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்குறாங்க, துணிமணியை தூக்குறாங்க, கூட்டிக்கிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வித்தியாசம். அடுத்தது பாரு, அடுத்தது நம்ம அம்மா தான். அடுத்து இன்னொரு ட்ரெஸ்ஸு, வித்தியாசமான ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த ட்ரெஸ் இந்த அம்மா மட்டும் தான் போட முடியும், வேற எவனாலையும் போட முடியாது. இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி இந்த பாத்தீங்களா எப்படி எங்கேயோ அம்மாய்க்கு துவைக்கிறதுக்காக துணி எழுதிட்டு வந்திருக்க மாட்டேங்குது, அதை அப்படியே இடுப்புல சொருகிக்கிட்டு அப்படியே வருது. இந்தா பாருங்க, கலர் பேண்ட், வெள்ளை பேண்ட், ஊதா பேண்ட், கருப்பு பேண்ட் துவைக்க எடுத்து வந்திருக்கும் போல. ஏதோ அவசர வேலைனால அப்படியே வந்துருச்சு இடுப்புல சொருகன் மேனிக்க. இன்னும் அப்படியே கார் எடுத்துட்டு அம்மாய்க்கு போகும் துவைக்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எத்தனை சட்டை கிட்ட எல்லாம் இடுப்புலதான்ப்பா சொருகி வச்சிருக்கு. எப்போ ஒரு துணிமணியை மாட்டவே மாட்டாது போல. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா 2-3 பேண்ட் எடுத்துக்கோங்க, போனி சாக்க வச்சு ஒரே இதுல தச்சு இந்த மாதிரி மாட்டிக்கிங்க. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. என்னடா அது? இளநியவே வேக வச்சு விட்டுறாங்கடா. யாரு எல்லாம் சுட்டு தூக்கி வச்சுக்காங்க. அதாவது பச்சை தண்ணிய சுட வச்சு குடிங்களா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா அதை ஒரு வயலும் கேட்க மாட்டான். எதை இயற்கையா ஒரு சூட்டுக்கு வெயிலுக்கு குளிங்கா குடிக்கணுமோ அதை சுட வச்சு குடிப்பேன். உண்மை. நம்ம ஆளுகளை எந்த விஷயத்திலுமே சேர்த்துக்கவே முடியாங்க. இல்ல நம்ம ஆளுக்கு அப்படி செய்யறாங்களா, இல்ல வெளியில உள்ளவங்க அப்படி செய்ய வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏண்டா சுடாம கூலிங்க்கு உடம்பு குளிர்ச்சிக்கு குடிக்கிறதா இந்த இளநீ, அதை எப்படா சுட வச்சு, அதுவும் இளநியே தண்ணியை ஊத்தி சுட வச்சாலும் பரவாயில்லைங்க, இளநியோடய சுட்டு அதை உடைச்சு அதை வெட்டி குடிக்கிறான். ஏன்னா அதுக்கு என்னத்துக்குடா நீ இளநியை குடிக்கணும்? அதுக்கு நீ சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு போயிடலாம்ல பேசாம. அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. இதுல என்ன இனிப்பு தெரியும் உனக்கு? சுட வச்சு இவ்வளவு ஹீட்ல திண்டா இனிப்பு தெரியுமா? என்னது இயற்கை வந்து எதுக்குடா அதை வந்து தென்னை மரமே சுட வச்சு கொடுக்காதா? ஏன் அது கூலிங்கா கொடுக்குது? முட்டா பயிலுங்க. எதை இந்த பாரு, இப்ப இவரெல்லாம் எதுக்கு வந்து இதை பச்சையா வெட்டியா குடிக்கணும்? இவரு சுட வச்சு குடிக்கலாமே. இயற்கையில எப்படி குடிக்கணுமோ அதை அப்படி குடிக்க போனா குடிக்க மாட்டாங்க. அதை வச்சு சுட வச்சு வேக வச்சு, நல்ல வேலை வேற எதுவும் உள்ள போடாம விட்டாங்க.
ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு போயிட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. பைக்ல போகும்போதே அப்படியே ரன்னிங்லேயே சார் மாதவன் நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல, அப்படியே இப்படி கண்ணடிச்சிட்டு போயிட்டாரு. போதை. ஆனா எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு சரியான கோவம், அவன் எப்படி கண்ணடிச்சிட்டு போலான்ட்டு. இப்படி என்ன இன்னொரு தடவை நீ பண்ணா சேர் எடுத்து அடிச்சிருவோம் மண்டையிலே பார்த்து கண்ணடிக்க. எனக்கு பயங்கர கோவம் அது. அதாவது பசங்க பார்த்து சைட் அடிக்கிறது வேற, பட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகும். இந்த மாதிரி ஒரு அபியூஸ் தான். நான் விடல. நான் எங்க அப்பாட்ட என்ன விஷயம் கூட சொல்ல, அவன் போயிட்டே இருக்கான், பாப்பா அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுன்ற. எங்க அப்பாட்ட என்ன விஷயம் கூட சொல்ல, அப்படியா அப்படின்னு எங்க அப்பா வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்றாரு. என்னாச்சுன்னு ரன்னிங்லேயே கேட்கறேன், பா அவன் என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டா, என்னது கண்ணடிச்சிட்டானா அப்படின்ட்டு வேகமா போறோம். போயிட்டு பிடிச்சாச்சு, போயிட்டு அவன் பைக்கை இடிச்சு நிப்பாட்டியாச்சு, அவனும் நிப்பாட்டியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் இறங்கினேன், ஒன் சைடா உட்காந்துருந்தேன், அதனால ஈஸியா இறங்கிட்டேன். இறங்கி ஃபர்ஸ்ட் போனதுமே சாவி எடுத்துட்டேன், பைக் சாவி எடுத்துட்டேன். என்ன சொன்னேன், என்ன பண்ண அப்படின்னு, நானும் பண்ணேன், நானும் பலான்னு 2 அரை அரைஞ்ச பிறகுதான் பேசினேனே. அதுக்கப்புறம் அப்பா வந்தாரு, ஃபுல்லா செம்ம சண்டை. நீ வந்து இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்து பண்ணி. நான் உண்மையில வந்து இது வந்து பாவங்க, அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில மாட்டிருக்கு பாத்தீங்களா. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். ஏன் இந்த ஆண்கள் சமுதாயம் வந்து இப்படி பண்றீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் எல்லா பொண்ணையும் நினைக்கிறீங்க இது எவ்வளவு நல்ல பொண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பாருங்க, எவனோ ஒருத்தன் போகும்பொழுது இந்த பிள்ளைய பார்த்து கண்ணை அடிச்சு விட்டான். சரி, கண்ணை அடிச்ச உடனே இந்த பிள்ளைக்கு வந்துச்சு பாருங்க கோவம். உடனே அப்பாட்ட சொல்லியிருக்கு, அப்பா எதுவுமே சொல்லலையா அப்பாட்ட. அப்பா வண்டியை வேகமா திருவுங்கப்பான்னு சொன்ன உடனே மக சொல்லிச்சேன்னு அவர் ஆரன் போய் முறுக்கிட்டு கிருட்டு விராட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துடுறேன் போய் அப்பா அவனை இடிங்கப்பான்னு சொன்னா அவரை போய் இடிச்சிட்டாங்க. இடிச்சவன் நிப்பாட்டி இந்த பிள்ளை போய் கேட்டிருக்கு, என்ன சொன்னேன் இந்த படத்துல பாப்பியில அது மாதிரி பறந்து போய் நிப்பாட்டி என்ன சொன்னேன் அப்படின்னு. சைட் அடிச்சா கூட இந்த பிள்ளை விட்டு, ஆனா கண்ணு மட்டும் அடிக்க கூடாது, அது பிடிக்காது பிரியங்காவுக்கு. போனவொடனே அவனை பிடிச்சி அடிச்சிருக்கு, சப்புன்னு அடிச்சோட சொல்லியிருக்கேன், சாரிக்கா தெரியாம கண்ணு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ரோட்ல போற நீங்க இந்த மாதிரி பெண்களை வந்து நீங்க கண்ணு அடிக்கவே அடிக்காதீங்க. ஏன்னா இது நல்ல பொண்ணு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நேரம் பார்த்து ஒரு நேரம் கிட்ட இதை சப்புன்னு அடிச்சிருக்கு. திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா அது கத்தி எடுத்து குத்திரும், துப்பாக்கி போய் வச்சு சுட்டுரும். பாத்துங்க. Hi மக்களே, வணக்கம். I am Rajalakshmi. Now I am in Connecticut, USA. We have come here for a show. தமிழே வரலையே. Now we are staying in Siva sir's house. யாருன்னு தெரியுதா? கனகத்தில் மீன் வாங்கி ஒரு பாட்டுலாம் படிப்பாங்கல்ல அந்த பொண்ணு, அதாவது விஜயலட்சுமி. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. ஸோ மனுஷனுக்கு வந்து முக்கியம் வந்து காசு பணம். காசு இருந்தா மாதிரிதான், காசு தாங்க முக்கியம். காசு மட்டும் இல்லைன்னா அவங்கள யாரையும் எதுவுமே செய்ய முடியாதுங்க. உண்மை. காசு தாங்க. காசு இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டேன். அதாவது அழகா பட்டு சேலை கட்டி நெத்தியில பொட்டு வச்சு பூ வச்சு மேடையில மைக்கு பிடிச்சி பாடினாங்க. ஆனா இப்போ பாரு பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட். யூ கேன் சே ஐ நத்திங், டோ வெரி இஸ் நாட் எவ்ரிபடி, பட் ஐ எம் சிவா சார், ஐ நாட் இன் திஸ் மேன். பேசுனாங்க இங்கிலீஷ். And very simply, you come out hard, but it's making one and very bad, but it's very qualified. And it is not Skodambakkam, and we have to make very what's this and என்ன இங்கிலீஷு. அதே மாதிரி உங்களுக்கும் நாளை பின்ன காசு, இப்போ நீங்க ஏழ்மையா இருக்கீங்க, நாளைக்கு பணம் காசு வந்துட்டா நீங்க இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே இந்த மாதிரி கலிபோர்னியா, யூஎஸ், துபாய்க்கு போயிடாதீங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் நீங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசலாம். இது மெட்ராஸா? அது எங்கப்பா இருக்கு? உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. Who is president of Connecticut Tamil Sangam. Okay. Actually, I'm going to introduce a sweet person. That is Kugan. Kugan, hi Kugan. இப்போ ஒரு ஜம்மு ஒன்று பண்ணா பார்த்தீங்களாங்க, அங்கதாங்க தமிழ்நாடு நிக்குது. Kugan, hi Kugan. So I cannot just nothing say, but okay, but ஓகே, இதுக்கு மேல இதை நான் பார்க்க விரும்பல. அம்மா இங்க என்ன இடம்? இதா ஹாய் गाइस, நான் வீடியோ செஞ்சால நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க இது என்ன இடம்னு. இது வந்து பாத்தீங்கன்னா தொமியாங் பந்தா ஹைவே, அதாவது மினி நியூசிலாந்து நம்ம சொல்லுவோம். நியூசிலாந்து இல்ல, இது வந்து மலேசியால தொமியாங் பந்தா ஹைவே நீங்க தட்டினாலே வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா தொமியாங் வரும், இந்த சைடு வந்து ஜெலுபுவன் பந்தாய் ரோடு வரும்.
சோ இந்த இடம் நான் கண்டிப்பா இந்த லொகேஷன் போடுறேன். அப்புறம் நீங்க இந்த இடம் வர போறீங்கன்னு நினைச்சீங்க கூகுள் பார்த்து வாங்க. ஓகே பை. ஓகே பை. எவ்வளவு மண்டக்கருவன். ஏன் அந்த அம்மா சொல்லிட்டா நம்மளுக்கு கூகுள் மேத்தை பார்த்து வர தெரியாதா? இல்லை அந்த அம்மா சொல்லாம விட்டுனா நம்ம வந்து அந்த ஊர் பிரசிடென்ட்டை போய் கேட்டுட்டு தான் வருவோமா? இல்லை அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்மளுக்கு வழி தெரியாதா? இல்லை கூகுள் மேப்பை நம்ம போட்டால் வராதா? இல்லை இந்த அம்மா சொல்லாதே வருமா? நான் பின்னாடி போகும்போது ஏதோ நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது முன்னாடி திரும்பும்போது எனக்கு தெரிஞ்சு அது நல்ல விஷயம் எப்படி சொல்லவே சொல்லாதுன்னு. அதனால் யாரையுமே பின்னாடி பார்த்து இடம் போடாதீங்க, முன்னாடி பார்த்து இடம் போடுங்க. இடத்த பேரை சொன்ன வரைக்கும் ஓகே, ஊர் பேர் சொல்லிச்சு ஓகே. சரி நீ அதை டெஸ்கிரிப்ஷனில் அதோடைய லொக்கேஷனை கொடுக்கணும்னு சொன்னியா, அப்படியாவது சொன்னியா, அதோட ஓகே. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா கூகுள் மேப்பை பார்த்து வாங்க. எங்களுக்கு தெரியாதுல்ல, எங்கள்கிட்ட யாரையும் செல்லே கிடையாது. நடிப்புங்கிறது அதாங்க. இது ஒரு சீரியலு. ஆக்ஷன் சொன்ன உடனே அப்பா அம்மா ஐயோன்னு கத்துனாங்க. அப்படி தூக்கி கட்டுன்னு சொன்னோன்னு முடிஞ்சுங்க. ஏவைய கேடு கட்ட போல எனக்கு என்ன சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க பாருங்களேன். அதாங்க நடிப்புங்கிறது தனி. ஏவை எப்படி இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. அது ஆக்ஷன் சொல்லிட்டா முடிஞ்சு, கட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். தண்ணிக்கு பாரு திருப்பி தண்ணிக்குள்ளே விழுந்துறாங்களே, ஒரு எட்டி தூக்குவோம்லாம் கிடையாது. அதோடு அவங்க தட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், ஷூட்டிங் முடிஞ்சு.